Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 4 Trigonometry Exercise 4.2 இந்த வீடியோல solve பண்ணலாம் 6th question. If cot alpha is equal to 1 by 2, secant beta is equal to minus 5 by 3, where alpha is greater than pi and less than 3 pi by 2 and beta is greater than pi by 2 and less than pi. Find the value of tan alpha plus beta. So இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். State the quadrant in which alpha plus beta terminates. இந்த theta value எந்த quadrantல இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். So tan a plus b formula தெரியணும் இல்லையா? Tan a plus b formula tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. So tan alpha வேணும், tan beta வேணும். கொடுத்துருக்கிறது காட் ஆல்ஃபாவும் சீக்கன் பீட்டாவும் மட்டும்தான். ஸோ இதை வச்சு tan ஆல்ஃபா tan பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் கிவன் என்னது? காட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 by 2, சீக்கன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 by 3. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்து பார்க்கலாம். காட் ஆல்ஃபா அதை நம்ம 1 by tan ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா? காட் ஆல்ஃபான்றது 1 by tan alpha. இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். tan alpha is equal to 1 by cot alpha வா? அப்போ 1 by cot alpha வேல்யூ 1 by 2. கீழே இருக்க 2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே வந்துடும். ஸோ tan alpha வேல்யூ 2. இப்போ இது ப்ளஸ்ஸாக மைனஸாக அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? alpha is greater than pi and less than 3 pi by 2. இப்போ குவாட்ரண்ட் 0 pi by 2 pi 3 pi by 2. ஸோ இது ரெண்டு இதற்குள்ளே தான் லிமிட் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ். அப்போ tan ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் தான், சரியா? therefore tan alpha is equal to 2. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து tan பீட்டா கண்டுபிடிக்கணும். tan பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சீக்கன் கொடுத்துருக்காங்க. சீக்கன் பீட்டா is equal to minus 5 by 3. சீக்கன் வந்து 1 by cos. காஸ்னா adjacent by hypotenuse. அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். hypotenuse by adjacent. ஃபஸ்ட்டே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். இது பீட்டா, hypotenuse 5, adjacent 3. அப்போ இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கணும் இல்லையா? 5 square is equal to 3 square plus இந்த வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x square 5 square 25, 3 square 9 plus x square 25 plus 9 inside வந்து minus 9 x square. 25ல 9 போனால் 16 is equal to x square. therefore 4 is equal to x. கிளியராக இருக்கா? இந்த இடத்துல 4ன்னு எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து 4. இப்போ நான் வந்து tan பீட்டா கண்டுபிடிக்கணும். tan பீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை adjacent. ஆப்போசிட் சைடில் 4, adjacent சைடில் 3. இப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக அது கண்டுபிடிக்கணும். அப்போ லிமிட் என்ன கொடுத்துருந்தாங்க பீட்டாக்கு? பீட்டாவோட லிமிட் வந்து எழுதிக்கலாம். பை பை 2லேருந்து பை வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசெகன் மட்டும்தான் பாசிட்டிவ், tan வந்து நெகட்டிவ். ஸோ tan பீட்டா வந்து இப்போ மைனஸில் வந்துடணும். இதுதான் ரொம்ப மெயின். ப்ளஸ்ஸு மைனஸ் மாறினா சம்மே தப்பாயிடும் இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ எழுதிக்கலாம். tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan ஆல்ஃபானா 2 ப்ளஸ் இன்ட்டு tan பீட்டா வந்து minus 4 by 3 divided by 1 minus tan alpha value 2, tan beta value minus 4 by 3. இப்போ next lineல 2 3s are 6 plus into minus 4 by 3 divided by 1. அப்போ 3 1s are 3ன்னு எழுதிடலாமா? இல்லை இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். 1 minus into minus plus 4 2s are 8 divided by 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 3 1s are 3 பண்ணிவிட்டு ப்ளஸ் 8 பண்ணுவோம் இல்லையா? இங்கே எழுதலாமா? இல்லை அடுத்த லைன் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? 6 minus 4 2ன்னு வந்துடும். 2 by 3 மேலே எழுதுவேன். இது 3 1s are 3 எழுத போகிறேன். ஸோ நியூமரேட்டரில் 2 by 3 இருக்கும். டினாமினேட்டரில் 3 1s are 3 plus 8 by 3 இருக்கும்.
நெக்ஸ்ட் லைனில் 2/3 டிவைடட் பை 8 + 3 11/3. இது எப்படி மாற்றி எழுதலாம்? 2/3 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் 3 மேலே போயிடணும், 11 கீழே வந்துடணும். 3 கேன்சல். அப்போது பேலன்ஸ் நமக்கு 2/11 மட்டும்தான் இருக்குது. ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2/11. இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு அடுத்த கேள்வி இல்லைங்களா? இப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா 0.19 வரும். ஸோ 0க்கு மேலே 90 டிகிரிக்கு உள்ள ரொம்ப சின்ன நம்பர், அக்யூட் நம்பர் தான் இது. அப்போ கண்டிப்பாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும் இல்லையா? லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு எழுதிட்டால் போதும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.